So hello guys, my name is Shitij GK and you're watching GK Reactions Tamil. Badass, Mr. Leo Das is a badass. He's a pretty badass. இன்றைக்கி நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போகிறோன்னா கோட்டோட ஒரு தேர்ட் சிங்கர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பார்க் ஃபுல் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் டி சீரிஸ். ஸோ கைஸ் இந்த சாங் நம்ம பார்த்துலாம் கைஸ். ஸோ கைஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த சைடில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன இருக்க நம்ம இன்ஸ்டாகிராமில் எனக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி நான் இன்ஸ்டாகிராமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அங்கே போய் கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாவ், ஏஜஸ் என்டர்டெயின்மெண்ட். ஓ, சாங் நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜே ஓ வாவ், விஜய் சாரோட யங் லுக் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்ன தான் பிரச்சனைன்னு எனக்கு பார்க்கணும். ஏன் அவ்வளோ ட்ரோல்ஸ் வந்துருக்குன்னு பார்க்கணும். நல்லா இருக்கு. அது ஒரு பாட்டு இருக்கும்ல கைஸ், அஞ்சான் படத்தோட பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டில் ஒரு பாட்டு இருக்கும்ல, சமந்தா சுரேஷ் சார் சேர்ந்து ஆடுற பாட்டு, அது மாதிரி இருக்குது. ஏக் தோ தீன் சார் அந்த சாங் கொஞ்சம் நல்லா கேட்டு பாருங்க கைஸ், உங்களுக்கு தோணும். உங்களுக்கு ஓ வாவ், சூப்பராக பண்ணியிருக்காங்க. யங் லுக். ஓ ஃபேஸ் கொஞ்சம் பிளராக அது மாதிரி ஆடுது மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஓரளவு அது வச்சு தான் அந்த ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா மோஸ்ட்லி அந்த ஃபேஸ் தான் நான் பார்த்தேன் ட்ரோல் பண்ணும்போது. மற்ற ஆக்ட்ரஸ் எடுத்து விஜய் சார் ஃபோட்டோ போட்டதுனால ஒருவேளை இந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் தான் அது அப்படி நடந்திருக்கும். இது பேசுவாங்க ஐஸ், இதை பற்றி என்னென்னு சாங் ஃபுல்லாக பார்த்துடலாம். நல்லா கைஸ். ஓ ஆமாம், கொஞ்சம் லைட்டாக பிளர் ஆன மாதிரி இருக்குது, தலை கொஞ்சம் ஆடுது. அது அந்த ஃபோட்டோ கூட பார்த்தேன். பேசுவோம் கைஸ். பட் சாங் நல்லா தான் இருக்குது கைஸ். ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஒரு லைட்டாக மூவ் ஆயிடுச்சு. பட் போக கேட்கும்போது நல்லா இருக்கு கைஸ். திரும்ப அந்த சாங் 2-3 வாட்டி கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சாங் வீடியோ சாங்காக இருந்தால் இப்படி இருக்கும், தியேட்டரில் பார்க்கும்போது செம்மையாக. வாவ், செம்மையாக கைஸ். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கைஸ், சூப்பராக பண்ணியிருக்காங்க. Wow, super. Oh, so guys,
சாங்கை பார்த்து முடிச்சிட்டா கைஸ். சரி, இந்த சாங்கை பற்றி நம்ம பேசுவோம் கைஸ். என்னென்னா, யுவன் சார் வந்து அவர் ஸ்டைல் என்னமோ கரெக்டாக போட்டிருக்காங்க. 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. பாட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் எதுவுமே குறையலை. ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வச்சு பிடிச்சி பெரிய இதாக்குறது வந்து என்ன சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ராங் தான் அது. ஆனால் என்னென்னா நான் வந்து விஜய் சார் வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அந்த தலை இருக்குல்ல, இப்படி நம்ம ஆட்டுவோம்ல, நம்ம வந்து கரெக்டாக தெரியும். ஆனால் அது மூஞ்சி வந்து கொஞ்சம் டி ஏஜ் பண்ணனால வந்து கொஞ்சம் பிளராகி ஆடுது. ஆனால் ஏன் அவங்கள பர்ஃபெக்ட் பண்ண முடியலன்னு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னென்னா வந்து படம் வந்து இப்போ ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷனும் போயிட்டுருக்கு. ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயே ஒரு சீக்கிரமாக இறக்கணுன்னால இந்த பாட்டு வந்து உடனே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து கோட்டர் அப்டேட் ஒன்றுமே வரல. ஏன்னா நான் ஒரு கேள்விப்பட்டேன், என்னென்னா வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்காது. ஸோ அதனால் வந்து இந்த படத்தோட ப்ளஸ் வந்து இதோட சிங்கிள்ஸ், டீசர், ட்ரெய்லர் அதுதான் மெயின். ஸோ அதனால் வந்து எதுவும் பார்க்கலனால எவ்வளோ நம்ம பண்ணோமோ அவ்வளோ வந்து ரிலீஸ் பண்ணிடலான்னு அவங்க கோட்டி வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த 2-3 ரோல்ஸ் வரும்போதே அவங்களுக்கு காதில் போயிருக்கும், கன்ஃபார்மாக போயிருக்கும். எனக்கு கேள்விப்பட்டேன்னா மெயினாக அந்த கலப்பாத்தி அகோரம் மெயின் ஏஜஸ்க்கே வந்து இந்த சரியிலேருந்து அவங்களுக்கு காதில் போச்சு. அவங்களுக்கு தெரியும் இந்த சாங் ரிலீஸ் பண்ணும்போது இது மாதிரி இருக்கும்னு. அதனால் வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ டபுள் ட்ரிப்பிளாக வந்து அவங்க வந்து ஈஸியாக அவங்க பண்ணிடுவாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கான வந்து அப்டேட் வேணும்னால எவ்வளோ நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடித்தோமோ அதோடு கையோடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் இன்னும் சாங் நிறையா ஒர்க் இருக்குது. அதனால இது சாங் இன்னும் முடியல, இன்னும் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பின்னாடி பேக்ரவுண்டு விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்புறம் விஜய் சார் மெயினாக அந்த மூஞ்சி அடுத்து சொன்னல, அது இன்னும் இப்போ அது பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னும் வந்து லோடாக கூட வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்கிறது, அது ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணுன்னு வந்து அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சொன்னாங்க. ஸோ பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ பண்ணியிருப்பீங்களோ அது நம்மகிட்ட கொடுங்கன்னு சொல்லி வந்து இந்த சாங் போட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து சாங் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் விஎஃப்எக்ஸும் நல்லாயிருக்கு. பட் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் இது என்ன சொல்கிறது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய இம்ப்ரூவ்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கூடி சீக்கிரம் வந்து ஏஜிஎஸ் வந்து அவங்க பண்ணிடுவாங்க, வேலை கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் வந்து விஜய் சாரோட இந்த எந்தெந்த கொஞ்சம் குறைகள் இருக்கோ அது கரெக்டாக அவங்க வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது வந்து கரெக்டாக பேங்கான ஒரு அப்டேட்டோட நல்லா லுக்கோடு வந்து அவங்க வந்து தேட்டரில் பார்க்கும்போது நல்லா தெரிக்க விடுற மாதிரி பண்ணுவாங்க. அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்பிக்கை என்ன பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கைஸ், இதுதான் என்னோடய ரியாக்ஷன் வீடியோ. என்னோட பேசுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து பக்கத்தில் வந்து பாம்பு வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து ஃபுல்லாக இது வந்து ஃபுல் கிரவுண்டுங்க, யாருமே இல்லை. அதனால் இங்கே வருதில்லை, சாயந்தரம் தான் வருவாங்க. இங்கே நிறைய பாம்பு சுற்றுதுன்னு இப்போ தான் ஒரு வாட்ச்மேன் வந்து சொல்லிட்டு போனாங்க, கொஞ்சம் பார்த்து இரு சொன்னாங்க. நான் சொன்னேன் கொஞ்சம் வீடு மாதிரி எடுக்கணுனால சரி பட்டுன்னு எடுத்து ஓடி போயிரு சொன்னாங்க. ஸோ அதான் பட்டுன்னு பேசுகிறேன் காய்ஸ். அது என்ன பேசுகிறதுன்னு தெரியல. சரி வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப நேரம் மேலே இருக்க இப்போ கேமரா ஆடுது, சன்னு போகுது, சன்லைட் வருது, சன்லைட் போகுது, அதாவது இன்னும் சொல்ல முடியல. ஸோ ஓவரால் இந்த லாஸ்ட்டாக சொன்னால் சாங் நல்லாயிருக்கு. பட் நான் என்னென்ன முன்னாடி சொன்ன குறைகள் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் டீமுக்கு தெரியும். அவங்க வந்து இன்னும் அந்த ஒர்க் பண்ணி நல்லா தேட்டருக்கு வந்து நல்லா பேங்கராக பண்ணுவாங்க. ஸோ கைஸ், இதுதான் என்னோட ரியாக்ஷன் வீடியோ. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, சேனல் போய் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சைடுக்கு பெல் ஐக்கன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸோ கைஸ், ஸ்டே சேஃப், கீப் பீஸ், பாய்.